Hi, hello and vanakkam. Welcome to my YouTube channel actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம தமிழ்நாடோட ஃபேவரட் ஃபுட் பத்திங்க. டிஃபன் அதான் இட்லி கடை பட பத்தி நம்ம பேச போறோம். So let's go to the video. Hi, hello and welcome back to my YouTube channel actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது தமிழ்நாடோட ஃபேவரட் டிஃபன் அதான் இட்லி கடை பத்தி நம்ம பேச போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எதாச்சா நம்ம தனுஷ் சாரோட பேரு பாத்தீங்கன்னா முருகன் இருக்கு. சோ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம முருகன் இட்லி ஷாப்னு வந்து அதான் இந்த முருகனுக்கு இட்லி ஷாப்பும் எப்படி கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. வெல் இட்ஸ் a very fantastic movie. ஒரு ஒன் லைன்ல சொன்னா இந்த படத்தை பத்தி ஒரு நபர் அவர் பெருசா வளரணும் லைஃப்ல, இந்த மாதிரி வெளிநாட்டு போனாதான் நம்ம இப்ப நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மனசுல பணம் வருதுங்க, பட் என்ன சொல்றது மனசாந்தி இல்ல, ஒரு மாதிரியா அவருக்கு ஒரு ஃபீலிங், ஒரு லாஸ்டான ஒரு இது. ஆனா கூட அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்றது நம்ம தமிழ் மண்ணுக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க. ஸோ வரமாட்டாங்க. அதுதான் என்ன ஆகுதுன்னா இவரோட எப்படி லைஃப்ல மாறுது, எப்படி திருப்பி நம்ம இட்லி கடை அவங்க அப்பாவோட இட்லி கடை தேடுறதா என்ன சொல்றது ஸ்டார்ட் பண்றதா நம்ம இந்த படத்தோட ஒரு ஒன் லைன். பியூட்டிஃபுல்லி டன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் தனுஷ் அண்ட் தென் ஆக்டர் தனுஷ். அப்கோர்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமா பண்ணிருக்காரு. இதுல டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம சத்யராஜ் சாரும் ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அருண் விஜய் பிரதர் ரொம்பவே அழகா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப யங்கா இருக்காரு. வெரி வெரி பியூட்டிஃபுல்லி ஆக்டட் பை ஹிம். ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நித்யா மேனன் பத்தி சொல்லவே வேணாங்க. அவ எந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் கிளாஸ். வெல் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் லைக் திஸ். பேங்காக்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நம்ம சத்யராஜ் சாரோட பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. கல்யாணத்துக்காக ஏற்பாடுலாம் போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல போன் வரும், இந்த மாதிரி அப்பா நீ கொஞ்சம் வரியா கல்யாணத்துக்கு. இல்லடா நான்லாம் வரமாட்டேன், ஃபிளைட் பிடிச்சி இதெல்லாம் என்னால வர முடியாது, இதுமா கல்யாணம் பண்ணா இங்க பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சத்யராஜ் ஒரு பில்லியனர். ஸோ தட் இஸ் வாட் ஹிஸ் திங் இஸ். எப்படியாவது இது பண்ணணுங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா நம்ம ராஜ்கிரண் சார், வாட் அ ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மர். ராஜ்கிரண் சார் பாத்தீங்கன்னா அவர் தான் தனுஷோட அப்பாவா நடிச்சிருக்காரு. இல்ல சின்ன வயசுலயே சொல்லியிருப்பாரு எனக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு, இந்த இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. வந்த உடனே என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அவங்க அம்மா மீட் பண்ணுவான். அம்மா யாருன்னா நம்ம கீதா கைலாசம் மேம். வெல் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவங்க. கைலாசம் கீதா கைலாசம் மேம் நம்ம கே பாலச்சந்தரோட டாட்டர் இன் லா. அவங்க தான் தனுஷோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யதார்த்தமா பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அவங்க இதுல என்ன நம்ம கத்துக்க முடியும்னா, என்ன இருந்தாலும் சரி நம்ம அப்பா அம்மா பேச்சு நம்ம கேட்கணும். அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நம்ம பசங்களுக்கு நல்லதுதான் செய்யறாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா பசங்கள்லாம் அதை கேட்காம அப்ராட் போயிடுறாங்க. நம்ம அங்க சம்பாதிச்சுக்கிறோம், அவங்களை விட்டு போயிடுறோம். என்ன ஆவறது? அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுனா இந்த சிச்சுவேஷன்ல தனுஷோட அம்மாவும் இறந்துடுறாங்க. ஓ மை காட், தட் வாஸ் த மோஸ்ட் டச்சிங் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம். அதுக்கப்புறம் எப்படி இந்த இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே தெரிய வருது கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பட் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல, அப்பாவோ அம்மாவோட ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் எல்லாமே ரொம்பவே டிப்ரெசிங்கா இருப்பார் அவர். ஸோ அந்த சமயத்துல தான் அவரோட அப்பாவோட ஞாபகம்லாம் வரும். அந்த அவர் பேசினது, அந்த இட்லி கடை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி அந்த அம்மிக்கல்ல இது பண்றது பியூட்டிஃபுல்லா. ஐ திங்க் ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தனுஷ் சார் ஃபென்டாஸ்டிக்கா எடுத்திருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் அருண் விஜய் அதுக்கப்புறம் சண்டை போட்டு திருப்பி கொண்டு போவோம் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் தேர். இட் இஸ் தேர், காமெடி இஸ் தேர். அண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். பிளீஸ் உங்க பசங்களோட இந்த படத்தை பாருங்க. வண்டர்ஃபுல் ஃபிலிம். தி எண்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் படத்தை பத்தி சொன்னா அப்புறம் படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். ஸோ இந்த லீவ் இருக்குல்ல, இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாமே இருக்கு. இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்க. என்ஜாய் த மூவி இட்லி கடை. அண்ட் எஸ் என்னைக்குமே நம்ம
தமிழ்நாடோட இட்லி இஸ் நம்பர் 1. ஓகே, ஐ ஹோப் அண்ட் pray that you like my video. இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டச்சிங்கான ஒரு படம் and very beautiful, directed by Dhanush, and again he has proved that he is a fantastic actor. Lama is a very good director kuda. The entire team of Idli Kadai, hats off to you sir. என்னோட கணிப்பு என்னன்னா 10 out of 10 கொடுக்கலாம். பட் சில இடத்துல கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இளவரசன் சாரும் இருக்காரு, பார்த்திபன் சாரும் நடிச்சிருக்காரு. ஐயோ, பார்த்திபன் சாருங்க என்னடா இந்த ஆள் வந்து ஏதோ நெகட்டிவா பண்றான்னு பார்த்தோன்னா, ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படி அடிப்பாரு, ஃபுல்லா கிளாப்ஸ் விசில் தான் பறந்துச்சு. உண்மையிலே the entire team was awesome. Go and watch Idli Kadai. And of course இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Anyway, thank you so much. Until next time, this is Tata. Bye bye. Love you all from actor Arvind Kat. Cheers.